கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசப்பா நல்லவர், பெரியவர். இந்த நாளில் நம்முடைய வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் இயேசப்பா மாற்றுவார். நீங்கள் துக்கத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாக கண்டிப்பாக மாறும். பயப்படாதீங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த ஜீவ வார்த்தை உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உற்றார்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாலு ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். நாம் கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்தை கேட்குற ஒரு தேவன், சத்தத்தை கேட்குற தேவன். எப்போதுமே நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம அந்த உலகத்தில் மனிதர்களாகி நாம் எப்படி இருக்கிறோமோ, எப்படி நம்ம வாழுகிறோமோ, எப்படி நம்ம நடமாடுகிறோமோ, எப்படி நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறதோ, அதே போல் தேவனுக்கு அதே மாதிரி எல்லா மகிமையும் இருக்குது. அப்படின்னா நம்மளே மாதிரி இல்லை, அவருடைய சாயல நம்மளை படைச்சார். அப்படின்னா அவரும் அதே போல் செயல்படுகிற ஒரு தெய்வம். இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்தால் தான் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம அவரை நோக்கி ஜெபித்தா அற்புதம் நடக்கும், நமக்கு நன்மை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் பிறக்கும், அற்புதமாக நடக்கும். இன்றைக்கு நிறைய ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், குறிப்பாக கிறிஸ்தவன்னு சொல்லுகிற அநேகர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. தேவன் செயல்படுகிறவர், வாழ்கிறவர், உயிரோடு இருக்கிறவர். நம்ம கூப்பிட்டு அவர் கேட்குற திறன் உண்டு, அற்புதம் செய்கிற திறன் உண்டுங்கிற நம்பிக்கை இல்லை. அதான் பிரச்சனை. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கூப்பிட்டேன், கர்த்தர் சத்தத்தை கேட்டார். அவ்வளோ. அப்படின்னா சத்தத்தை கேட்டார்னு சும்மா இருக்க மாட்டார், அற்புதம் செய்வார். அவர் இன்றைக்கு நீங்கள் எந்த பிரச்சனை இருக்கலாம், இயேசுப்பா நோக்கி கூப்பிடுங்க, உங்கள் சத்தத்தை கேட்பார், அன்று அற்புதம் செய்வார். விசுவாசிங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடும்போது எங்கள் சத்தத்தை கேட்கிற எங்கள் பரம தெய்வமே, இந்த நாளில் பலவிதமான போராட்டங்களில், நெருக்கங்களில், பாடுகள் இருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது இவர்கள் சத்தத்தை நீங்கள் கேட்டு அற்புதம் செய்திருங்க. என் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தாருங்கிற சாட்சிகளை நீர் எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். நீ பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். வேலை செய்கிற அவருடைய வேலை ஆசீர்வதியும், தொழில் செய்கிறவருடைய தொழிலை ஆசீர்வதியும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். அன்று இந்த நாளில் ஆபத்தான நெருக்கமான சூழ்நிலை யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.